அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் நெதர்லாந்தில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் பவானி சற்குணசெல்வம் எழுதிய காயாத ஈரம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கதாசிரியர் பவானி சற்குணசெல்வம் பற்றிய ஒரு பார்வை. நெதர்லாந்தில் வசிக்கும் பவானி சற்குணசெல்வம் கதை, கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என மிக நீண்ட காலமாக இலக்கிய பணியாற்றி வருபவர். அளவட்டி அருணோதயா கல்லூரியில் கல்வி கற்றவர். கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தில் விவசாயத்தில் கலைமானி பட்டம் பெற்று அங்கு விரிவுரையாளராக கடமையாற்றியவர். திருமணத்துக்கு பின்னர் நெதர்லாந்துக்கு புலம்பெயர்ந்து டச்சு மொழியை திறம்பட கற்றுள்ளார். அங்கு உளவியல் மற்றும் சட்டத்துறையில் கல்வி கற்று பட்டம் பெற்றுள்ளார். பவானி நெதர்லாந்தில் அரச நிறுவனங்களிலும் அரச சார்பற்ற நிறுவனங்களிலும் பணியாற்றியவர். பின்னர் அகதிகளுக்கான உதவி காரியாலயத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். புலம்பெயர் நாடுகளில் சிறுவர்களின் தமிழ் வளர்ச்சியில் அயராத ஈடுபாட்டோடு தமிழ் பாடசாலைகளில் ஆசிரியராக பணியாற்றியவர். தமிழ் மாணவர்களுக்கு நாடகம், நாட்டியம், இசை போன்றவற்றையும் பயிற்றுவித்துள்ளார். பைந்தமிழ் சாரல் என்ற மிக ஆக்கப்பூர்வமான இணையவழி நிகழ்வினை மாதாந்தம் நடத்தி வருகிறார். இவர் எழுதிய 26 ஆய்வுக் கட்டுரைகள் மனச்சோலை என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்துள்ளது. இது இலங்கை கல்வி அமைச்சின் அங்கீகாரத்தை பெற்ற நூலாகும். பல பாடசாலைகளும் நலன்புரி சங்கங்களும் பெண்கள் அமைப்புகளும் இந்நூலை பயன்படுத்தி வருகின்றனர். சிறுகதை காயாத ஈரம். எழுதியவர் பவானி சற்குணசெல்வம். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மலர்களை ரசிக்கும் கண்கள், மரத்தை கூட அணுவணுவாக ரசிக்கும் உள்ளம். அழகான பொருட்களை மேயும் அவள் விழிகள் சில நேரங்களில் ஒரு புள்ளியில் நிலைத்து நின்ற கணங்களை நான் அவதானிக்க தவறவில்லை. சரி, வாருங்கள், ஒரு தமிழ் பாட்டு கேட்போம் என்றேன். காலங்களில் அவள் வசந்தம், தயவு செய்து நிப்பாட்டுங்கோ என்றாள். நிப்பாட்டினேன். அது ஒரு நத்தார் விடுமுறை காலம். கடைகள் எல்லாம் விதம் விதமான பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தன. ஒரு சிறு இனிப்பு பொதியை வாங்கி அவள் கைகளில் திணித்தேன். அப்படியொரு அழகிய முறுவல். அதை மீண்டும் காண நான் 7 பிறவிகள் எடுக்க வேண்டும். அதன் பின் நான் என் வழியில், அவள் தன் வழியில். என்னை திரும்பி திரும்பி பார்த்து கையசைத்தவாறே சென்றாள். நானும் அப்படியே. மீண்டும் அவளை ஒருமுறை சந்திக்க மனம் நாடியது. நான் அழைத்தால் அவள் வருவாள் என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் நான் அவளிடம் அதிகம் பேசியதில்லை. மௌனமும் அழுகையும் தான் அவளின் மொழிகளாகின. அவளை நான் முதல் சந்தித்த போது அவள் என்னை பார்த்து அழுதாள். ஆனால் நான் அழப்படாதாம். அழுபவர்கள் ஒருபோதும் இவ்வுலகில் நிபுணர்களாகிவிட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் விருதுகளோ பரிசில்களோ பெற்றதாக இங்கொரு சரித்திரமும் இல்லை. ஆர்ப்பரிக்கும் அவள் விழிகளும், சிறகாய் துடித்த அவள் விரல்களும், கண்ணீரில் நனைந்து ஒரு பூச்சியின் செட்டை போல் படபடத்த அவள் இமைகளும் என் கனவில். அவள் ஏதோ ஒரு ஏக்கத்துடன் என்னை பார்த்த பார்வை எனது உறக்கத்தை தன்பால் கவிக்கொண்டது. ஒரு குவளை தண்ணீரையும் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கைக்குட்டியையும் கொடுப்பதை விட என்னால் என்னதான் செய்ய முடியும்? எல்லாமே கையறு நிலைதான்.
எப்படியாவது அவளை சந்திக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டேன். அவளின் வதிவிடத்துக்கு அருகிலுள்ள கோப்பி கடையில் நானும் அவளும் தனியே அமர்ந்திருந்தோம். கோப்பி வேண்டாம், தண்ணீர் போதும் என்றாள். அந்த தண்ணீருக்கு பரிசாக மீண்டும் கண்ணீரையே பரிசளித்தாள். வார்த்தைகள் இல்லை. நான் வெகு தூரம் பயணித்து வந்ததும் அவளுக்கு தெரியும். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்க முடியாது. ஏன் அந்த ஒரு நாள் சிரித்தீர்கள் என்றும் கேட்க முடியாது. இந்த இரண்டுக்கும் இடையில் கேட்பதற்கு வேறொன்றும் இருக்கவும் இல்லை. எதையாவது கேட்டால் அவள் உடைந்து விடுவாள் என்ற பயம் மறுபுறம். நன்றாக அழுங்கள். அது என் முன்னிலையில் தான் உங்களுக்கு சாத்தியம் என்றால் நன்றாக அழுங்கள். நான் இன்று முழுக்க இருந்து அதை பார்த்துவிட்டு திரும்பி போக 2 விடும். அந்த நேரம் வந்து கள்ளன் என்னை தூக்கி கொண்டு போகட்டும் என்றேன். இல்லை என்ற பாணியில் கையை அசைத்தாள். நீங்கள் கவனமாக போய் சேருங்கள். என்னை அழ அனுமதித்ததற்கு நன்றி. எனது மனப்பாரம் எல்லாம் இறங்கியது போலுள்ளது என்று கூறினாள். என்னை நம்புகிறீர்களா என்று கேட்டேன். ஆம் என்ற பாணியில் தலையசைத்தாள். முன்பின் தெரியாத என்னை நம்ப காரணம் என்ன என்று கேட்டேன். தெரியாது என்று கூறினாள். அப்படியானால் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்பதை எனக்கு சுருக்கமாக எழுதியாவது தர முடியுமா என்று கேட்டேன். ஆம் என்று தலையசைத்தாள். 1 மாதம் கழித்து நான் மீண்டும் உங்களை இதே இடத்தில் வந்து சந்திக்கிறேன் என்று கூறினேன். இல்லை, வசதியாக இருந்தால் அடுத்த வாரம் வாருங்கள் என்று விடை பகர்ந்து சென்றாள். நான் குறும்பசுட்டி என்ற இடத்தில் பிறந்தேன். அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பெண் குழந்தை. எனக்கு ஒரு அண்ணன். ஆரம்ப காலங்கள் குதூகலமாகத்தான் கழிந்தன. போர்க்கால இடம்பெயர்வுகளும் அதற்கு பின்னான உறவினர்களின் இழப்புகளும் ஆறா துயரை மனதில் விதைத்திருந்தது. வழமை போல் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளிக்கிட்டு வேலைக்கு போன அப்பா திரும்பி வரவே இல்லை. அப்பொழுது எனக்கு வயது 12. அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை. நானும் அம்மாவும் அண்ணாவும் அப்பாவை தேடி மனித உரிமை அமைப்புகளுக்கும் நகர் காவலர் நிலையங்களுக்கும் ஏனைய பலரிடமும் சென்று களைத்து போய் போராட்டங்களிலும் ஈடுபட்டோம். சில நேரங்களில் நாள் முழுவதும் விட்ட வெயிலில் நின்று போராட்டங்களை நடாத்தி ஒரு பயனும் கிடைக்கவில்லை. காலப்போக்கில் அம்மாவும் நோயுற்று இறந்து விட்டார். அம்மாவின் இழப்பை என்னால் தாங்க முடியவில்லை. எனினும் இந்த சுமையான வாழ்வின் ஏமாற்றங்களையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அம்மாவுக்கு இல்லை என்பது நிதர்சனமானது. அதன்பின் தொடர்ந்து நடந்த போர்ச் சூழல்களால் நானும் அண்ணாவும் பேரின்னல்களை தாண்டி பல தடவைகள் இடம்பெயர்ந்து ராமநாதபுரத்தில் வாழ்ந்து வந்தோம். அம்மா எம்மை விட்டு பிரிந்த போது எனக்கு வயது 17. அதன்பின் நடைபெற்ற இடைவிடாத இடம்பெயர்வுகளாலும் போரினால் ஏற்பட்ட அச்சுறுத்தல்களாலும் எனது கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டது. அருகில் இருந்த முதியோர் இல்லத்தில் பணிபுரிந்தேன். அண்ணா வேலைக்கு போகும் நேரங்களில் வீட்டில் தனித்திருக்காது பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டியின் வீட்டுக்கு செல்வேன். அவர்கள் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள். நானும் அவர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன். திடீரென ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு இனம் தெரியாத சில நபர்கள் வீட்டுக்கு வந்து அண்ணாவை வெளியே அழைத்து விசாரித்தனர். நீண்ட நேர வாக்குவாதங்களின் பின் அவர்கள் சென்று விட்டார்கள். நான் என்ன ஏது என்று கேட்டதற்கு, ஒன்றுமில்லை, நீ இன்று வேலைக்கு போக வேண்டாம், அந்த தாத்தா பாட்டியுடன் போய் கவனமாக இரு, நான் வேலை விட்டு வந்து மிகுதியை கோருகிறேன்
என்று என்னிடம் கூறிவிட்டு வேலைக்கு புறப்பட்டார். அண்ணா என்னை வந்து கூட்டிச் செல்வார் என்று பாட்டியுடன் காத்திருந்தேன். அவர் வரவில்லை. அதன்பின் அண்ணா சில நேரம் வீட்டில் நிற்கலாம் என நினைத்து தாத்தா பாட்டியுடன் வீட்டுக்கு சென்று பார்த்தேன். வீட்டுக்கதவு திறந்து கிடந்தது. அண்ணா, ஏன் என்ன வந்து கூப்பிட இல்லை என்று கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தேன். வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் அள்ளி வீசப்பட்டிருந்தது. அந்த 4 இனம் தெரியாதவர்களும் எனது அறையினுள்ளிருந்து வெளியே வந்தனர். ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசியது. அதிர்ந்து போனேன். தாத்தாவின் கைகளை பிடித்துக்கொண்டு வெளியே ஓட முயன்றேன். ஒருவன் தாத்தாவையும் பாட்டியையும் தள்ளி வீழ்த்தினான். இன்னொருவன் எனது வாயை தன் கைகளால் பொத்தி என்னை இழுத்துச் சென்றான். அவன் இல்லை, அவர்கள் என்னை என்னை அதன்பின் சில வரிகள் மை கரைந்திருந்ததால் வாசிக்க முடியாமல் இருந்தது. நான் கண் விழித்த போது ஒரு மருத்துவமனையில் கட்டிலில் படுத்திருந்தேன். தூக்க முடியாத அளவுக்கு உடல் பாரமாக இருந்தது. அத்துவேறு ஆணிவேறாக எனது உடலை கழட்டி போட்டது போலிருந்தது. எனது இடுப்பை மெல்ல தூக்கி எனது கால்களுக்கிடையில் பெரியதொரு துணியை மடித்துச் செருகினாள் அந்த மருத்துவ தாதி. தலையை மெல்ல நிமித்தி பார்த்தேன். எனக்கு இரத்தம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. ஓவென்று அலறினேன். எனக்கு என்ன நடந்தது? நான் எப்படி இங்கு வந்தேன்? நான் அங்கு இருக்கிறேன் என்று கேட்டேன். உன்னை மயங்கிய நிலையில் அலங்கோலமாக தெருவோரத்தில் கண்ட வழிபோக்கர் ஒருவர் உன்னை எங்களிடம் சிகிச்சைக்காக கொண்டு வந்தார் என்று ஒரு மருத்துவ தாதி கூறினார். ஐயோ, என் அண்ணா அங்கே! எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணா மட்டும்தான். அவர் எங்கே? எங்கே? நான் அவரை தேட வேண்டும். அவருக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ தெரியாது என்று அழுது புலம்பினேன். என்னால் அழவும் முடியவில்லை, எழுந்திருக்கவும் முடியவில்லை. எனக்கு நடந்த கொடுமையை நினைத்து அழுவதா, அண்ணாவை தேடுவதா, அம்மா அப்பாவை நினைத்து வருந்துவதா? எதை நினைத்து அழுவதும் பயனற்ற நிலையில் அந்த தாதியின் தோள்களில் சோர்ந்து சரிகிறேன். அவள் என்னை பலவாறு தேற்றி பராமரித்தாள். சில நாட்கள் கழித்து பாட்டியின் தாத்தாவும் என்னை பார்க்க வந்தனர். அண்ணா இன்னும் திரும்பி வரவில்லை. இந்த நிலையில் நீ இனியும் இங்கு இருப்பது உனக்கு ஆபத்து. நாங்கள் இருவரும் வயது போனவர்கள். எங்களால் உன்னை பாதுகாக்க முடியாது. எனவே நாங்கள் கனடாவில் இருக்கும் உனது மாமாவுடன் தொடர்பு கொண்டோம். அவர் விரைவில் உன்னை கனடாவுக்கு கூப்பிட ஒழுங்கு செய்வதாக கூறினார். உனது அண்ணாவின் விடயமாக எல்லா மனித உரிமை அமைப்புகளுக்கும் தகவல் கொடுத்துள்ளோம் என்று கூறினர். எல்லாம் இழந்து நிற்கதியாக இருந்த எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இனியும் நான் ஏன் வாழ வேண்டும்? தற்கொலை செய்து கொண்டால் என்ன? எனக்கு இந்த உலகில் வாழ துணிவில்லை. எனக்கு அந்த தகுதியும் இல்லை என்று ஓவென அலறினேன். நீ வாழ வேண்டிய பிள்ளை. மற்றவர்கள் விட்ட தவறுக்காக நீ ஏன் உன்னை தண்டிக்க வேண்டும்? இங்கே இருந்தால் உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து. மாமாவின் சொல்லை கேட்டு வேறு எங்காவது சென்று புதிதாக ஒரு வாழ்வை உனக்காக அமைத்துக்கொள் என்று கூறி பாட்டி என்னை இறுக தழுவிக்கொண்டாள்.
தாத்தாவும் பாட்டியும் ஒவ்வொரு நாளும் வந்து என்னை பார்த்தனர். ஆறுதல் வார்த்தைகள் கூறினர். அண்ணாவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று தெரியாமல் நான் ஓரிடமும் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தேன். மாமா அனுப்பிய பிரியாண தரகரும் என்னை வந்து சந்தித்தார். அண்ணாவின் விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அதை பற்றி உனக்கு தகவல் தருகிறோம். நீ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போ. எங்களாலும் உன்னை பாதுகாக்க முடியாது என்பது புலனாகிய பின் இங்கிருந்து அல்லல் படாதே என்று பாட்டி கூறினாள். தரகருடனும் மாமாவுடனும் கதைத்து பாட்டி பிரியாண ஒழுங்குகளை செய்தாள். இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு வந்து பின் ஐரோப்பாவிலிருந்து கனடா போவதாக ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் சரியான பத்திரங்கள் இல்லாததால் என்னை இங்கே கைது செய்து விட்டார்கள். எனக்கு இங்கு உற்றாரும் இல்லை, உறவினர்களும் இல்லை. அந்த கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு தெரிந்த உதவி நிறுவனங்களுடன் அவளை தொடர்புபடுத்தி அவளுக்கு சில உதவிகளை பெற்றுக் கொடுத்தேன். அதன்பின் அவளை கனகாலமாக காணவில்லை. அடிக்கடி அவளை பற்றி நினைத்து பார்ப்பேன். ஆனால் சந்திக்க கிடைக்கவில்லை. 10 ஆண்டுகளின் பின் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எனது நண்பியை பார்க்க சென்றேன். அப்பொழுது ஒரு பெண் என்னை விலத்தி கொண்டு போகும்போது என்னை உற்று பார்த்து, அக்கா என்றாள். அவள் வைத்திய தாதிகள் அணியும் சீருடை உடுத்திருந்ததால் எனக்கு உடனே அவளை மட்டுக்கட்ட முடியவில்லை. முன்பு பனிமண்டலம் மூடி இருளாக இருந்த அவள் முகம் சூரியன் போல் அன்று பிரகாசமாக ஒளிர்ந்ததும் அதற்கொரு காரணமாக இருக்கலாம். சீருடையில் அவள் மிக மிடுக்காக, பரபரப்பாக, அழகாக இருந்தாள். அக்கா, உங்களை நான் அடிக்கடி நினைப்பேன். ஆனால் எப்படி உங்களுடன் தொடர்பெடுப்பதென்று தெரியவில்லை. உங்களை இன்று சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இப்போ மதிய போசன இடைவேளை. வாருங்கள், உணவுச்சாலையில் உணவருந்தியபடியே பேசலாம் என்று என்னை அங்கே அழைத்துச் சென்றாள். உங்களை பற்றி நானும் பல தடவைகள் நினைத்து பார்த்ததுண்டு. மீண்டும் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி என்று கூறி அவளை நலம் விசாரித்தேன். மிகவும் கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்த எனக்கு இங்கும் ஆரம்ப காலம் கடினமாகத்தான் இருந்தது. புரியாத மொழி, அறியாத மனிதர்கள். ஆனாலும் மனிதாபிமானத்துடன் பல உதவிகளை எனக்கு செய்தார்கள். பின் இந்த நாட்டு மொழியை கற்று அதற்குரிய தராதர பத்திரத்தை பெற்றேன். அதன்பின் உதவி மருத்துவ தாதிக்குரிய பட்டம் பெற்று இங்கு பணிபுரிகிறேன். நான் எனது துணைவரையும் இங்குதான் சந்தித்தேன். எனக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று கூறி முடித்தாள். இங்கு தரப்பட்ட உளவள சிகிச்சைகள் உங்களுக்கு ஓரளவாவது உதவியதா என்று கேட்டேன். ஓ, நிச்சயமாக. என்னை ஒரு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் உள்ள பெண்ணாக உருவாக்கியது அந்த உதவிகள்தான். நான் வாழ வழிகாட்டியதும் அந்த உதவிகள்தான். எனினும் நான் தனியாக இருக்கும் நேரங்களில் என் கன்னங்களில் அமைதியாக வழிந்தோடும் சில கண்ணீர் துளிகள் என்னை வாஞ்சையுடன் அணைக்கும் உப்பு நீர் என்று அவள் கூறிய போது அவளின் கண்களில் நிரம்பியிருந்த அந்த உப்பு நீர் அவளுடனான எனது முதலாவது சந்திப்பின் நினைவுகளை மீள் பார்வை செய்த போதும் இது அவளின் ஆனந்த கண்ணீர் என்பதில் எனது மனம் நிறைவு பெற்றது. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை காயாத ஈரம். எழுதியவர் பவானி சற்குண செல்வம். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.